ஒரிசாவிலிருந்து இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெனிஃபர். அவரோடு பேசலாம். ஜெனிஃபர், இப்போ கடைசி கட்ட இந்த பரப்புரை நேரத்தில் ஒடிசாவில் தேசிய கட்சிகளும் தேசிய தலைவர்களும் அதிக ஆர்வம் செலுத்துவதற்கு என்ன காரணத்தினால் அந்த ஆர்வம் அதிகமாக அந்த பகுதியில் செலுத்தப்படுகிறது? நிச்சயமாக அபிநயா, என்னன்னா இங்க ஒடிசாவில பொறுத்த வரைக்கும் முக்கியமான இரு கட்சிகளாக இருக்கிறது பாஜகவும் பிஜேடியும், பிஜு ஜனதா தள். இந்த ரெண்டு கட்சி தான். பிஜு ஜனதா தள் பொறுத்த வரைக்கும் கடந்த 25 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில இருக்கு. மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட அவர்களுக்கு அதிகமான வெற்றிகள் அப்படிங்கிறது எப்பவுமே சாத்தியமாகுது. 2019ஆம் ஆண்டு தேர்தலில் கூட அதிக வெற்றிகளை 70% வெற்றியை பிஜு ஜனதா தள் பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த சூழல்ல முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தள்ளினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் அவருக்கு அடுத்தது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கு. அவருடைய அரசியல் வாரிசு யாரு அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து இருந்தது. அதற்கு விடை தெரியாம இருந்த சூழல்ல கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி முன்னாள் IAS அதிகாரியாக இருந்த கார்த்திகேய பாண்டியன் அவருடைய IAS பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு முழு நேர அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. இந்த முறை அவர் எந்த தேர்தலையும் எந்த இடத்துலையும் போட்டியிடல அப்படின்னாலும் மிக முக்கியமான ஒரு கேம்பெயின் லீடரா அவர் தான் இங்க இருக்காரு. முழுக்க ஒடிஷா முழுக்க 147 தொகுதிகளிலையும் அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. அதனால அடுத்தது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு விடையாக அவர் இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் மற்ற கட்சிகளையும் ஒரு கலக்கத்தில் ஆழ்த்தி இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இருக்க அவர்களுடைய அரசியல் பார்வையாளர்களுடைய பதிலாக இருக்கு இந்த கேள்விக்கு. குறிப்பா நேத்து இங்க மோடி பிரச்சாரம் செஞ்சிருந்தாரு. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்யறாரு. அமித்ஷா, ராஜ்நாத் சிங் இப்படி பல்வேறு தலைவர்கள் இங்க பிரச்சாரத்துல தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டு இருந்த சூழல்ல இங்க அந்த வெற்றியை பதிவு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பாஜகவுக்கும். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த விதமான கூட்டணியிலும் இணையாத ஒரு மாநிலமாக ஒடிஷா மாநிலம் இருக்கு. அதனால இங்க கணிசமான அந்த தொகுதிகள்ல அவங்க வெற்றி பெறும் பட்சத்துல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த வெற்றிகள் யாருக்கு அது ஓட்டா போய் சேரும், யாருடைய கூட்டணிக்கு அது பலம் சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறதுனால அதுவும் இப்ப பாஜகவுக்கும் பிஜேடிக்கும் இடையில பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து பிஜேடி மேலையும் நவீன் பட்நாயக் அவர்களுடைய உடல்நிலை மேலையும் நிறைய குற்றச்சாட்டுகளையும் கேள்விகளையும் பாஜக தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்கு. அதனால முன்னாடி பாஜக அந்த பிரச்சாரத்துல நவீன் பட்நாயக் குறித்த அந்த உடல்நிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. அங்க இருக்கக்கூடிய அரசியல் களம், அரசியல் முகம் இவற்றையெல்லாம் என்னவாக இருந்திருக்கிறது என்பது குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெனிஃபர்.